அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். நாம் இன்னைக்கு டேக் நம்பர் 2 அப்படிங்கிற நாவலை தான் கேட்க போகிறோம். அத்தியாயம் 1. தண்டபாணி காத்திருந்தார். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு ஹாலின் ஒரு மூலையில் இருந்து மறு மூலை வரை நடந்து நடந்து திரும்பினார். எலக்ட்ரானிக் கடிகாரம் பார்த்தார். மணி 10:30. ஜன்னலுக்கு வெளியே சமுதாயம் சாப்பிட்டு முடித்து தூங்க தயாராய் இருந்தது. டெலிஃபோன் நோக்கி நடந்தார். அருகில் இருந்த புத்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு டயல் சுற்றினார். விரலில் இருந்து விடுபட்டு ஆன்டி கிளாக்வைஸில் டயல் டர்க் என்று தன் இடத்திற்கு வந்த சப்தம் மட்டும் அந்த ஹாலில் பெரிய சைஸில் ஒலித்தது. ஹலோ, நான் தான் சோபனாவோட அப்பா பேசுகிறேன். ஏம்மா, சாந்தின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா? இல்லை, அவளுக்கு ஃபோன் இருக்கா இல்லையா? சரி, அட்ரஸ் தெரியுமா உனக்கு? வெயிட் பண்ணுறேன். பேனா எடுத்து மூடி கலற்றி விட்டு காத்திருந்தார். சொல்லு, குறித்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரிசீவரை வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார். மாடிப்படி அருகே இருந்த அந்த குட்டி நாய் ஓடி வந்து அவர் மடியில் அமர்ந்து கொண்டது. அதன் தலையை தடவினார். ராமு என்றதும் வந்தவனிடம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி குடித்தார். வாசலில் ஜீப் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் எழுந்தார். காக்கி உடையில் உள்ளே வந்தவரை வாடா பாலு என்று கிட்ட போய் கையை பிடித்து கொண்டார். என்ன ஆச்சு தண்டபாணி? என் ரூமுக்கு போயிடலாம் வா. அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்தது. தண்டபாணி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல பாலு என்றார். நிதானமா சொல்லு. விவரத்தை சொன்னாதான் உனக்கு நான் ஏதாச்சும் உதவி செய்ய முடியும். திடீர்னு ராத்திரி 10:30 மணிக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக ஒரு போலீஸ்காரனை கூப்பிட மாட்டேன் நீ. சொல்லு, சோபனா எங்கே? தூங்குறாளா? சோபனாவை காலையிலிருந்து காணோம் பாலு. வாட்? காணமா? என்னப்பா நீ விளையாடுறியா? சின்ன பொண்ணா அவ? அதனால தான் எனக்கு பயமா இருக்கு பாலு. எங்கே போனா காலையில் நான் எழுந்திரிச்சப்போ மணி 8. வழக்கமாக நான் ரூமை விட்டு வெளியே வந்ததும் குட் மார்னிங் சொல்லிட்டு ரெடியாக நிற்பா. இன்னைக்கு இல்லை. தூங்கிட்டான்னு நினச்சி அவள் ரூமுக்கு போனேன், இல்லை. தோட்டத்தில் இல்லை. வீடு முழுக்க பார்த்தாச்சு, இல்லை. வேலைக்காரங்களை கேட்டால் யாருமே பார்க்கலைன்னாங்க. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டா. எனக்கு கவலையாக போச்சு. ஆஃபீஸ் போகலை. மத்தியானம் வரைக்கும் வீட்லேயே உட்கார்ந்துருந்தேன், வரலை. அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி ஆள் அனுப்பி பார்த்தாச்சு பாலு. இப்போ மணி ராத்திரி 10:30. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. எனக்கு வயிற்று கலக்குது பாலு. பாலு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு நீட்டினார். தண்டபாணி மறுத்தார். நிதானமாக இரு தண்டபாணி. சொந்தக்காரங்க வீடுகளில் விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாலு. மை ஒன்லி டாட்டர். போலீஸுக்கு போகிறத பற்றி எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. வயசு பொண்ணு. நாளைக்கு கல்யாணத்தையே பாதிக்கிற விஷயம் இல்லையா? அதனால தான் பர்சனலாக உன்னை கூப்பிட்டேன். சொல்லு பாலு, என்ன செய்யலாம்? எனக்கு எதுவுமே புரியல. நீ நினைக்கிறது தப்பு தண்டபாணி. மேட்டரை வெளியே விடாமலேயே சில சமயங்களில் போலீஸ் செயல்படத்தான் வேண்டியிருக்கும். காலையிலேயே ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் ப்ராப்பராக என்கிட்ட வந்துடு. இப்போது அதுக்குள்ளே கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் ஓப்பனாக சொல்லு. சோபனாவை நீ எதுக்காச்சும் திட்டினியா இல்லை கடுமையாக கண்டிச்சியா? சோபனாவியா? நானா கண்டிக்கிறதா? உனக்கு தெரியாதா பாலு என்னை பற்றி? அவன் முகம் சுண்டினாலே பதறி போயிடுவேண்டா. சோபனா ரூமை நல்லா பார்த்துட்டியா? ஏதாச்சும் லெட்டர் எழுதி வச்சிருக்காளா? பாலு, ஆர் யூ சீரியஸ்? யூ மீன் அவ என்னை விட்டு கோவிச்சிட்டு புறப்பட்டுட்டாங்கிறியா? இன்னொரு தடவை அப்படி கற்பனை பண்ணாத ப்ளீஸ். தண்டபாணி, நீ பாசம் மிக்க தகப்பனா இந்த விஷயத்தை பார்க்குற. என் பார்வை அப்படி இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருந்தே ஆகணும் இல்லையா? சோபனா வீட்டில் இல்லைங்கிறது உண்மை. ஏன் இல்லைங்கிறது லாஜிக்கலாக காரணம் கற்பித்து பார்க்குறேன். சோபனா கிட்ட நீ புரிஞ்சிக்காத பகுதி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா? வா, அவ ரூமை பார்க்கலாம். பாலு 10 நிமிஷத்திற்கு முன் சிகரெட்டாக இருந்ததை ஆஸ்ட்ரேயில் அழுத்திவிட்டு எழுந்தார். நோ பாலு, அப்படி எதுவும் இருக்காது. எனக்கு அவளை நல்லா தெரியும். என்கிட்ட எந்த கோபமும் இல்லை அவளுக்கு. அப்படி எதுவும் இருக்க வேண்டாம்னு தான் நானும் விரும்புகிறேன். வா. இருவரும் சோபனாவின் அறைக்கு வந்தபோது தண்டபாணி தயங்கி வாசலிலேயே நின்று விட்டார். பாலு உள்ளே வந்தார். மேஜை மேல் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. ட்ரெஸ்ஸிங் மேஜை மேல் எல்லா பொருட்களும் நீட்டாக இருந்தன. டிராயரில் நீல நிற லெட்டர் பேட், பேனாக்கள், லெட்டர் பேடை விரித்தார். ரெட் இஸ் ஆல்வேஸ் ரெட், கிரீன் இஸ் ஆல்வேஸ் கிரீன், யூ ஆர் நாட் ஆல்வேஸ் யூ என்று அத்தனை தாள்களிலும் அச்சிடப்பட்டிருந்தது. சோபனா எப்போதும் சோபனா இல்லையோ? அடுத்த டிராயரில் எதிர்காலத்தில் முத்திரை குத்து வாங்க போகிற நீல கடிதங்கள் இருந்தன. வந்த கடிதங்கள் அடுக்கப்பட்டு ரப்பர் பேண்ட் போடப்பட்டிருந்தது. அவற்றை எடுத்தபோது அந்த அறையில் இருந்த டெலிஃபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. தண்டபாணி ஃபோனை நோக்கி ஓடி வந்தார். இரு தண்டபாணி என்று பாலு ரிசீவரை எடுத்தார். ஹலோ என்று மட்டும் சொன்னது ஒரு ஆண் குரல். ஹலோ என்று மட்டும் சொன்னார் பாலு. யார் பேசுறது என்பதில் கடுமை இருந்தது. யார் பேசணும்? மிஸ்டர் தண்டபாணி. தண்டபாணி தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் யாருங்கிறது இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை. என்கிட்ட உங்களுக்கு தேவையான ஒரு சரக்கு இருக்குது. விலை பேசத்தான் கூப்பிட்டேன்.
என்ன சொல்கிற? மிஸ் ஷோபனா பத்திரமா என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்கிறேன். மை காட், யார் நீ? எங்கே இருந்து பேசுகிற? டெலிஃபோன்லேருந்து பேசுகிறேன். மறுபடியும் கேட்குறீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன லாபம் உங்களுக்கு? என்ன பாலு, என்ன இது என்று கிட்டே வந்த தண்டபாணியை உஷ் என்று தடுத்தார் பாலு. சொல்லு, என்ன உன் நோக்கம்? என் நோக்கம் இருக்கட்டும், பக்கத்தில் யாரு? யாரும் இல்லையே. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது தண்டபாணி கிட்ட இல்லை. மிஸ்டர் பாலு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தண்டபாணி சார்கிட்ட சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணி அவரை விசாரிச்சதா? என் பேரம் அவரோட தான். அப்புறமா நான் அவரை தொடர்பு கொள்கிறேன் மிஸ்டர் பாலு. டொக் என்று எதிர்முனை கட்டாயிற்று. ஹலோ, வைக்காதீங்க. ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கத்தி பார்த்துவிட்டு சோர்வாய் ரிசீவரை வைத்தார் பாலு. இடியட், உன்னால தான் எல்லாம். பேசிகிட்டு இருக்கப்போ நடுவில் நீ பேசினது கேட்டுடுச்சு வச்சுட்டான். எத்தனை சுலபமாக இப்பெல்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க. முருகா, என் குடும்பத்திலேயே இப்படியெல்லாம் சோதனை. பேசாம நானே ஃபோனை எடுத்திருப்பேன். ஐயோ, அந்த பொறுக்கி என் கண்மணியை என்ன பாடுபடுத்துகிறானோ, எங்கே வச்சிருக்கானோ. பதறாத தண்டபாணி, மறுபடியும் அவ இப்போ ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இது நல்லதுக்கு தான். சுலபமாக எங்கே இருந்து பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சவால் விட்டுட்டான். அவனை பிடிக்காம விட போகிறதில்லண்ணா. அவனை நீ பிடிக்காம விடு. என் பொண்ணுல்ல எனக்கு முக்கியம். வேணாம் பாலு, நீ விலகிடு. இந்த விவகாரத்தில் குறுக்கே வர வேணாம் தயவு செஞ்சு. அவன் என்ன கேட்க போகிறான்? நிச்சயமாக பணம். யாருக்காக நான் சம்பாதிச்சேன்? எல்லாம் அவளுக்காகத்தானே. அவன் கேட்குறத கொடுத்துட்டு என் மகளை நான் மீட்டுக்கிறேன். வேணாம், எனக்கு போலீஸ் தலையீடு வேண்டாம். அது என் மகளுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். பாலு சற்று கடுப்புற்றார். முட்டாள் மாதிரி பேசாத. போலீஸோட திறமையை குறைச்சி மதிப்பு போடாத. ஒரு பைசா செலவில்லாமல் உன் பொண்ணை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. மறுபடியும் அத்தனை சீக்கிரம் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வரேன். அதுக்கு நடுவில் ஃபோன் அடித்தா நீ எடுக்காத. வேலைக்காரன் யாரையாச்சும் எடுக்க சொல்லு. இப்போ என்ன மணி 10:45. முதலாளி வெளியே போயிட்டார். 12 மணிக்கு தான் திரும்பி வருவார்னு சொல்ல சொல்லு. புரியுதா நான் சொல்கிறது? அதுக்குள்ளே உனக்கு வரப்போகிற காலை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் நான். சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் பேன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவசரமாக கிளம்பினார் பாலு. எனக்கு என்னவோ நீ தலையிடுறது. ஷட்டப் தண்டபாணி, பயந்து சாகாத. பணம் வாங்குற வரைக்கும் சோபனாவை எதுவும் பண்ண மாட்டான் அவன். உன் சோபனாவை உன்கிட்ட ஒரு கீறல் கூட இல்லாமல் சேர்க்கிறேன். நம்பிக்கையாயிரு. எனக்கு நீ உதவினாதான் நான் அதை செய்ய முடியும். உதவ போவதில்லை என்று உள்ளுக்குள் சொல்லி கொண்டார் தண்டபாணி. ஃபோன் அடித்தா 12 மணி வரைக்கும் நீ தொடவே தொடாத, ரைட்? நோ, நான் தான் ஃபோனை எடுக்க போகிறேன். போலீஸ் இதில் நுழைஞ்சிருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்தால் நிச்சயம் அதனால் என் மகளுக்கு ஆபத்து உண்டு. அவள் எனக்கு முழுசாக வேணும். எத்தனை பணம் கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கேன். உன்னுடன் நான் ஒத்துழைக்க போவதில்லை. சாரி பாலு. சரி பாலு என்றார் தண்டபாணி. 2 நிமிடத்தில் சீரலுடன் ஜீப் புறப்பட்டு சத்தம் கரைந்தது. தண்டபாணி ஃபோனை பார்த்தார். ச்சே, நான் பாலுவுக்கு தெரிவிச்சிருக்க கூடாது. பாலு மட்டும் வராமல் இருந்திருந்தால் ஃபோனில் நான் தான் பேசியிருப்பேன். இந்நேரம் என் மகளை விடுவிக்கிற முயற்சியில் இறங்கியிருப்பேன். பிளடி பணம் எனக்கு பெரிதல்ல. ஷோபனா தான் முக்கியம். தண்டபாணி வியர்வையை ஒற்றிக்கொண்டு பதற்றத்தோடு காத்திருந்தார். தூரத்தில் வழி கேட்டு ஒளி கொடுத்து கொண்டு வாகனங்கள், திரை சீலைகள் விடுபட்டு பறக்க துடித்தன. மேஜை மீது டைம் பீஸில் குருவி மறுபடி தானியம் தின்றது. கருப்பு டெலிஃபோன் அமைதி காத்தது. 11:15க்கு டெலிஃபோன் அடித்தது. ஹலோ, நான் தண்டபாணி பேசுகிறேன். கல்கி ஆஃபீஸ் தானே அது? எடிட்டர் வேணும். ராங் நம்பர். எரிச்சலுடன் வைத்தார். அப்புறம் அடிக்கவே இல்லை. 12:15க்கு பாலு வந்தார். என்ன தண்டபாணி, கால் வந்துச்சா? இல்லை பாலு. ஏதாச்சும் சாப்பிட்டியா? இஷ்டம் இல்லப்பா. வா, கீழே போகலாம். ஏதாச்சும் சாப்பிடு. ஹாலுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பிரெட்டும் ஆப்பிள் பழமும் பாலுவை எடுத்து வந்தார். சாவி கொத்தில் தொங்கின மீன் கத்தியை விரித்து பழத்தை நறுக்கி நீட்டினார். பால் எடுத்துட்டு வரட்டுமா ஐயா என்றான் ஓரமாய் நின்ற ராமு. எடுத்துட்டு வா என்ற பாலு அவன் போனதும் சொன்னார். எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதை பாரு தண்டபாணி, உனக்கு என் மேலே நம்பிக்கை வரல. நான் நுழைஞ்சதும் ராமுவை விசாரித்தேன். நீ அவனுக்கு ஃபோன் அடித்தா எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. ஆனால் ஃபோன் அடித்தது நீ எடுத்த. அந்த ஃபோனோட எக்ஸ்டென்ஷன் தானே மாடியில். ஸோ முதல்ல என் வார்த்தையை நம்பு. நீயா தனித்து செயல்பட விரும்பாதே. அந்த கால் ராங் நம்பர், சரியா? தலையாட்டினார் தண்டபாணி. நான் போலீஸ்காரன் தண்டபாணி. உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன். எது பாலு நன்மை? என் மகள் எனக்கு கிடைக்காம போகிறதா? அதை பற்றி தான் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டேனே. பாலு, எனக்கு பணம் போகிறது பெருசில்ல, ரைட்? ஆனால் தெரிஞ்சே ஒரு குற்றவாளியை நான் விட்டுட முடியுமா? உன்னோட திறமையை காட்டுறேன்னு என் மகளோட உயிரோட விளையாடுற நீ. அவனுக்கு நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்டே சொல்லிட்டேங்கிறதும் நீ திட்டம் போடுறதும் தெரிஞ்சா? தெரியாது அவனுக்கு. இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. எந்த சமயமும் அவன் ஃபோன் பண்ணலாம். எடுத்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாமல் என் பொண்ணு உன் பாதுகாப்பில் இருக்காங்கிறதுக்கு என்ன அத்தாச்சின்னு நீ கேட்கணும்.
அவளை பேச சொல்லணும். ஏன்னா சோபனா காணோங்கிறதை தெரிஞ்சுக்கிட்ட எவனாச்சும் சும்மா கூட ஃபோனில் விளையாடி பார்க்கலாம் இல்லையா? உன் பொண்ணு பேசினாள்னா அப்புறம் அவன் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லு. பேச்சை வளர்த்து, புரியுதா? என்றார் தண்டபாணி. பாலு சிகரெட்டின் புகையை பக்கவாட்டில் திருப்பி வெளியேற்றினார். தண்டபாணி வாஷ் பேஷனில் கை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தார். சோஃபாவின் ஓரமாக உடலை சுருட்டி கொண்டு அந்த குட்டி நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. காத்திருந்தார்கள். மணி 12:30, மணி 1, மணி 1:30, மணி 2, மணி 2:30. டெலிஃபோன் ஒலிக்கவே இல்லை. காலையில் 7 மணிக்கு விழிப்பு வந்தவுடன் விட்ட இடத்திலிருந்து கவலையை தொடர்ந்தார் தண்டபாணி. ஒரு முழு ராத்திரி எவனோ ஒரு அந்நியன் வசத்தில் திருமணமாகாத இளம்பெண், அதிலும் அழகான பெண். பணத்துக்காக மிரட்டுகிற ஒரு அயோக்கியனிடம் நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி எதிர்பார்ப்பது? அவன் என் மகளை ஏதாவது... கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தார் பாலு. முகத்தை டர்க்கி டவலால் துடைத்து கொண்டே வந்து தண்டபாணியின் எதிரே அமர்ந்தார். தண்டபாணியின் மடியில் குதித்து உட்கார்ந்து கொண்ட நாய்க்குட்டியை அஸ்வாரஸ்யமாக பார்த்தார். ராமு ட்ரேயில் 2 கப் காப்பி கொண்டு வந்து நீட்டினான். எடுத்துக்க தண்டபாணி என்றார் பாலு. எனக்கு வேணா ராமு. என் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரியுது. ராமு, பேப்பர் வந்திருந்தா எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு கைகளை உரசி கொண்டார் பாலு. தண்டபாணி எதுவும் பேசவில்லை. தொடர்பு கொண்டுதான் ஆகணும். ராத்திரி அவன் ஃபோன் பண்ணாததுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அவன் பேசின ஃபோன் அவனுடைய வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். காலையில் பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கலாம். சும்மா மனசை போட்டு குடைஞ்சிக்காதே. அவன் விரும்புகிற பணம் அவன் கைக்கு வர வரைக்கும் சோபனா டபுள் பத்திரமா இருப்பா. பாலு, அவ சின்ன பொண்ணா இருந்தா இத்தனை கவலைப்பட மாட்டேன். புரியுது, எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஆனால் கவலைப்படுறதுனால இந்த நிலையில் எதுவும் மாறிட போகிறதில்ல. நாம் நல்லதையே நினச்சி ஆகணும். டெலிஃபோன் ஒலித்தது. இப்போது நாய்க்குட்டியை பட்டென்று கீழே விட்டுவிட்டு எழுந்தார் தண்டபாணி. கொஞ்சம் அடிக்கட்டும். நேற்று சொன்னதை நினைவில் வச்சுக்கோ. பேச்சை வளர்த்து என் மகளை பேச சொல்லுன்னு சொல்லு என்றார் பாலு. தண்டபாணி ஃபோனை எடுத்தார். விரல்கள் நடுங்கின. ஹலோ, தண்டபாணி பேசுகிறேன். வீட்டு வாசலில் தொங்குற லெட்டர் பாக்ஸை திறந்து பாருங்க என்ற குரலுக்கு பின்னே இணைப்பு கட்டானது. தண்டபாணி ராங் நம்பர் என்று வைத்தார். ச்சே என்றார் பாலு. லெட்டர் பாக்ஸில் இத்தனை பணம் இந்த இடத்தில் கொண்டு வந்து தந்துவிட்டு உன் மகளை விடுவித்துக்கொள் என்று குறிப்பு எழுதி போட்டுவிட்டு போயிருக்கிறான் அவன். அப்படித்தான் இருக்கும். இதை இவனிடம் சொன்னால் குற்றவாளியை பிடிக்கிறேன் என்று என் மகளை பலி கொடுத்து விடுவான். இப்போது இந்த பாலுவை இங்கிருந்து முதலில் நகர்த்த வேண்டும். நீ சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு பாலு. ஃபோன் வந்தா நான் அதுபடியே பேசுகிறேன். உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு டியூட்டிக்கு போ. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10-10:30 வாக்கில் வரேன். அதுக்குள்ளே ஃபோன் பேசிட்டா வீட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ ஃபோன் பண்ணு. தெம்பா இரு. பாலு புறப்பட்டு போனார். அவர் போன உடனேயே சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. காரை துடைத்து கொண்டிருந்த ராமு, என்னையா செய்யணும் என்று வந்தான். நீ உன் வேலையை பாரு, ஒன்றும் இல்லை. காம்பவுண்ட் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கடித பெட்டியை அவசரமாக திறந்து உள்ளே பார்த்தார். ஒரு கேசட் கிடந்தது, வேறு எதுவும் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு அவசர நடையில் உள்ளே வந்து மாடி படிகளில் தாவி ஏறி தன் அறைக்கு வந்தார். கூடவே வந்த நாய்க்குட்டியை சும்மா இரு என்று அதட்டினார். போர்ட்டபிள் டேப் ரிகார்டரை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையில் அமர்ந்தார். ஏ பக்கத்தில் ஒரு பென்சில் குறி இருக்கவே அந்த பக்கத்தை போட்டு பதற்றத்துடன் பிளே பட்டனை அழுத்தினார். என்று சில வினாடிகள் மௌனம். பிறகு அவன் பேசினான். தொழிலதிபர் தண்டபாணி அவர்களே, வணக்கம். இப்பவும் உங்கள் மகள் சோபனா இங்கே சௌக்கியமாக இருக்கிறாள். அதை தெரிவிப்பதற்காக ஃபோன் செய்தால் உங்கள் ஃபோனில் யாரோ பாலு என்பவர் நான் தான் தண்டபாணி என்கிறார். அப்புறம் விசாரித்து பார்க்கையிலே பாலு என்கிற இன்ஸ்பெக்டர் உங்கள் நண்பர் என்பது தெரிய வருகிறது. அப்படி இருக்க மறுபடி ஃபோனில் பேச எனக்கென்ன மனநோயா? சரி, போகட்டும், பிரச்சனைக்கு வரலாம். உங்கள் மகள் சோபனா நிச்சயமாய் உங்களுக்கு தேவைப்படுவாள் என்றே நினைக்கிறேன். 7-8 இருந்தாலாவது சரி. ஒன்று தொலையட்டும் என்று விட்டுவிடலாம். ஒரே மகளாயிற்றே, சொத்து முழுவதற்கும் வாரிசாயிற்றே. ஆகவே உங்களுக்கு உங்கள் மகள் வேண்டும். எனக்கு வாடகை மட்டும்தான் வேண்டும். உங்கள் மகள் என் பொறுப்பில் தங்கியதற்கான வாடகை. அதிகமில்லை, நிறைய கேட்பதற்கு நான் பேராசைக்காரனும் இல்லை. ஒரே ஒரு லகரம் வேண்டும். 100 தாள்களாக, வரிசையான எண்கள் இல்லாமல். எங்கே எப்படி என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் உங்கள் சந்தேகம் ஒன்றினை தீர்க்க வேண்டியது என் கடமை. உண்மையிலேயே சோபனா என் வசம் இருக்கிறாள் என்பதற்கு என்ன அத்தாச்சி? நியாயமான சந்தேகம். கொஞ்சம் நான் விலகிக் கொள்கிறேன். உங்கள் அருமை மகள் சோபனா இப்போது பேசுவாள். சில வினாடிகள் மௌனம். பேசுடி, சொல்லு. உங்கள் அப்பா கிட்ட பணத்தை ரெடி பண்ண சொல்லு என்ற அவன் முரட்டு குரலை தொடர்ந்து சோபனா அழுகையில் ஆரம்பித்தாள். என்னை மன்னிச்சிடுங்க டாடி, என்னால் உங்களுக்கு கஷ்டம்.
உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னப்ப நம்பி புறப்பட்டது என்னோட தப்பு தான் டாடி. என்னை கொன்னுடுவேன்னு பயமுத்துறான் டாடி. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. படக்கென்று சோபனாவின் குரல் இடைமறிக்கப்பட்டது. ராமாயணம் படித்தது போதும், போய் அப்படி உட்காருமா. மறுபடி அவன் பேச ஆரம்பித்தான். என்ன சார், நான் மேலே தொடரட்டுமா? கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினது உண்மைதான், ஆனால் அதை செய்ய மாட்டேன். அதற்கு முன்னால் இந்த அழகு பதுமையிடம் வேறு ஒரு நல்ல காரியம் கூட இருக்கிறது. நான் கேட்டபடி பணம் என் கைக்கு வந்துவிட்டால் உங்கள் மகள் மேல் என் நிழல் கூட படாது. போலீஸுக்கு உதவி நாடி கோரிக்கை அனுப்ப வேண்டாம், அது புத்திசாலித்தனம் இல்லை. பிறகு உங்கள் இஷ்டம். சரியாய் காலை 10 மணிக்கு நீங்கள் புறப்படுகிறீர்கள். உங்களுடைய வெள்ளை ஃபியட் TNO 447ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள். 100 ரூபாய் நோட்டுகளாக 10 கட்டுகளை ஒரு பார்சலாக கட்டிக்கொண்டு அதை காரின் டிக்கியில் வைக்கிறீர்கள். டிக்கியை பூட்டுவதில்லை, ஓகே? இப்போது காரை எடுத்துக்கொண்டு எக்மோர் வந்து ஹோட்டல் இம்பீரியல் வாசலில் நிறுத்துகிறீர்கள். திரும்பி பார்க்காமல் உள்ளே நடந்து ஓமர்கயாம் ரெஸ்டாரண்ட் அருகே இருக்கும் ஸ்டாலில் உங்கள் பிராண்ட் சிகரெட்டை வாங்கி கொள்கிறீர்கள். திரும்ப காருக்கு நடந்து வந்து ஸ்டார்ட் செய்கிறீர்கள். உங்கள் முதுகுக்கு பின் போலீஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக இந்த பிரேக். இப்போது நீங்கள் காரை எங்கேயும் நிறுத்தாமல் KK நகர் டெர்மினல் வருகிறீர்கள். போஸ்ட் ஆஃபீஸுக்கு எதிர்ப்புறமாக வண்டியை நிறுத்திவிட்டு காரின் கண்ணாடிகளை எல்லாம் ஏற்றி பூட்டி கொண்டு LIG ஃப்ளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்கிறீர்கள். 3 சிகரெட் குடிக்கிற நேரம் வரை நடந்துவிட்டு திரும்புகிறீர்கள். இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் மகள் சோபனா உங்களுக்காக காத்திருப்பால். போய் வாருங்கள். போலீஸ் தலையீடு இருந்தாலோ நீங்களே வேறு குறுக்கு வழி வேலைகள் செய்ய முயன்றாலோ சோபனா உங்களுக்கு ஷோபனா என்றுதான் கிடைப்பாள். 11 மணி வாக்கில் KK நகரில் காத்திருக்கிறேன். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் மணி 10. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. டேப் வெறுமனே சுழன்று கொண்டிருந்தது. டேப்பை ஆஃப் செய்துவிட்டு அவசரமாக நேரம் பார்த்தார் தண்டபாணி. 8ஐ நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் பணம் ரெடி செய்தாக வேண்டும். அறையின் கதவை சாத்தி கொண்டு சேஃப் லாக்கரை திறந்தார். 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் நிறைய அடுக்கப்பட்டு இருந்தன. ஆனால் பெரும்பாலும் இன்னும் கைரேகை படாத, அச்சு மனம் மாறாத புதுக்கட்டுகள். வரிசையாக எண் உள்ளவை கூடாது என்று சொல்லி இருக்கிறானே. பழைய கட்டுகளாக பொறுக்கினார். 6 கட்டுகள் தெரியின. இன்னும் 40,000 ரூபாய் தேவை, பழைய தாள்களாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபோன் செய்தால் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் ஏன் என்று கேட்காமல் தாங்களே நேரில் கொண்டு வந்து கொடுக்கின்ற நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள். கோபால் சாமியை பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் தண்டபாணி. பணம் வாங்கி கொண்டு திரும்பி வருகையில் பாலு வந்துவிட்டால் உடனே நீ பணம் கொடுக்கக்கூடாது என்பான். அவனை வளைத்து பிடிக்கிறேன் பார், என் திறமையை என்பான். இவன் திறமையை சோதித்து பார்க்க நான் தயாராயில்லை. எனக்கு இருப்பது ஒரே மகள். கோபால் சாமியிடம் பணம் வாங்கி கொண்டு திரும்ப வீட்டிற்கு வராமல் நேராய் அவன் சொன்னபடி ஹோட்டல் இம்பீரியல் போய் அவன் கூறியிருப்பவைபடி செய்ய வேண்டியதுதான். தண்டபாணி பணத்தை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு வைத்துவிட்டு அவசரமாக குளித்தார். உடை மாற்றி கொண்டார். புறப்பட்டார். கீழே இறங்கி வந்து, ராமு, பாலு வருவான், இல்லை ஃபோன் செய்வான். ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் சோபனா இருக்கிறாளாம், அவளை அழைச்சிட்டு வரத்துக்காக ஐயா போயிருக்காருன்னு சொல்லு. வெளியில் வந்தார். காரின் கதவை டிரைவர் திறந்து விட்டான். செல்லமுத்து, வண்டியை நானே ஓட்டிட்டு போகிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே வா. கூடவே வந்து காருக்குள் தூங்கிய நாய்க்குட்டியை நோ டார்லிங் என்று தூக்கி டிரைவரிடம் கொடுத்தார். உள்ளே கொண்டு போ. காரை ஸ்டார்ட் செய்து காம்பவுண்டை விட்டு வெளியேறி சாலையில் இறங்கினதுமே வேகம் கொடுத்தார். தண்டபாணி வீட்டிலிருந்து தம் பைக்கில் புறப்பட்ட பாலு தம் வீட்டிற்கு வருவதற்கு முன் வழியில் நின்று 2-3 பத்திரிகைகள் வாங்கி கொண்டார். அப்புறம் 2 சிக்னல் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு காத்திருந்தார். வீட்டிற்கு வந்ததும் மனைவி செய்தி வைத்திருந்தால் ASஐ கூப்பிட்டார். வந்த உடனேயே கூப்பிட சொன்னார். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னார். போலீஸ்காரனுக்கு நிதானமான செய்தி வர்றதில்லை, எப்பவும் அர்ஜென்ட் தான் என்று சிரித்துக்கொண்டே, பசங்க ஸ்கூல் போயாச்சா என்று கேட்டுவிட்டு டெலிஃபோனை எடுத்து தேனாம்பேட்டை ஸ்டேஷனை தொடர்பு கொண்டார். ஹலோ, பாலு பேசுகிறேன். குட் மார்னிங் சார், ராமரத்னம் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு அவசரமான மெசேஜ் வந்தது. சென்ட்ரல் ஈஸ்ட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து மிஸ்டர் பரமசிவம் 20 நிமிஷம் முன்னாடி ஃபோன் செய்தார். நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக முயற்சி செய்தேன், நீங்கள் இல்லை. கட் த ஹிஸ்ட்ரி, விஷயத்தை சொல்லுங்கள் சீக்கிரம். நீங்கள் கொடுத்த நம்பருக்கு 25 நிமிஷம் முன்னாடி ஒரு லோக்கல் கால் வந்திருக்கு. ஒரே ஒரு வரி கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதனால் எந்த நம்பர்லேருந்து வந்த கால்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலை. என்ன சொன்னான் அந்த வரியில்? வெயிட், அவர் சொன்னதை அப்படியே எழுதி வச்சிருக்கேன். வீட்டு வாசலில் தொங்குற லெட்டர் பாக்ஸை திறந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரிப்ளை ராங் நம்பர், கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மை காட், தேங்க்யூ வெரி மச் என்று ஃபோனை வைத்தார் பாலு. முகம் சிவந்தது, காதோரம் சூடாகியது. பிளடி தண்டபாணி, நான் அங்கே இருந்தபோது வந்த காலை ராங் நம்பர் என்று பொய் சொல்லி தனியாக மகளை மீட்க இயங்கிவிட்டாயா? நோ, நான் அத்தனை மடையன் கிடையாது என்பது உனக்கு தெரிய வேண்டும்.
போலீஸின் சக்தியை நீ உணர வேண்டும். உனக்கு தேவை உன் மகள், எனக்கு தேவை குற்றவாளி. டிஃபன் சாப்பிட வரீங்களா என்று வந்த மனைவியிடம், சாரி டியர், நேரம் இல்லை இப்போ என்று விட்டு ரிசீவரை எடுத்தார். ஹலோ, யார் பேசுறது? வீட்டில் வேலை பார்க்குற ராமு பேசுகிறேன். நீங்கள் யாருங்க ஐயா? ராமு, நான் தான் பாலு பேசுகிறேன். தண்டபாணியை பேச சொல்லு. ஐயா இல்லைங்களே. இல்லையா? எங்கே? சின்ன வண்டியை எடுத்துட்டு இப்போ தான் வெளியே புறப்பட்டு போனார். நீங்கள் ஃபோன் பண்ணால் சொல்ல சொன்னார். சோபனா அம்மா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்களாம், அவங்கள அழைச்சிட்டு வரத்துக்காக போகிறதா சொல்ல சொன்னார். ஷிட். என்னங்க ஐயா? ஒன்றும் இல்லை, வச்சுடு, நேரில் வரேன். பாலு உடனே கலற்றி வைத்திருந்த கடிகாரத்தை கட்டி கொண்டு வாசலுக்கு பாய்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தார். லெட்டர் பாக்ஸில் அவன் செய்தி வைத்திருக்கிறான். அதன்படி செயல்பட இவன் புறப்பட்டு போயிருக்கிறான். அவன் கடிதம் மூலம் ராம்சம் நோட் எழுதியிருந்தால் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன இதில். கையெழுத்து, அதன் மூலம் மனநிலை, கைரேகை, பாஷை எழுதும் விதம், உபயோகப்படுத்தின சொற்கள் காட்டிக் கொடுக்கும் அவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று. உபயோகப்படுத்தின காகிதம் கூட ஒரு லீடாக அமையலாம். இத்தனை இருக்கையில் என் கவனத்திற்கு கொண்டு வராமல் இவன் மனத்தனமாக அவனின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு, நோ 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 மோர் கிட்னாப்பிங், அவனை விடுவதில்லை நான். தண்டபாணியின் வீட்டிற்குள் நுழைந்ததும் ராமுவை அழைத்தார் பாலு. என்னங்கய்யா? இதை பாரு, வாசலில் இருக்கிற லெட்டர் பாக்ஸை தண்டபாணி திறந்தானா நான் போனதுக்கப்புறம்? ஆமாம் சார். திறந்து என்ன எடுத்தான்? அதை நான் பார்க்கல. என்னமோ எடுத்துட்டு கிடுகிடுன்னு மாடிக்கு அவர் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டார். பாலு மாடி படிகளில் வேகமாக ஏறினார். தண்டபாணியின் அறைக்குள் வந்து மேஜையை நெருங்கி அவசரமாக ஆராய்ந்தார். அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பிரித்து பார்த்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரி கடிதம் எதுவும் இல்லை. டிராயர்களை இழுத்து பார்த்துவிட்டு திரும்பிய போது படுக்கையின் மீது கிடந்த டேப் ரிகார்டர் பட்டது. நேற்றைக்கு இந்த டேப் ரிகார்டர் இங்கே இல்லையே, ஷெல்ஃபில் அல்லவா இருந்தது, இப்போது படுக்கையில் கிடக்கிறது என்றால். டேப் ரிகார்டரை எடுத்தார், ஆன் செய்தார். இஸ் என்று மௌனம். ஆஃப் செய்துவிட்டு ரிவர்ஸ் செய்துவிட்டு ஆன் செய்தார். குறுக்கு வழி வேலைகள் செய்ய முயன்றாலோ சோபனா உங்களுக்கு ஷோபனா என்றுதான் கிடைப்பாள். 11 மணி வாக்கில் KK நகரில் காத்திருக்கிறேன். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் 10 மணி. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. படுக்கையில் உட்கார்ந்து முழுவதையும் ரிவர்ஸ் செய்து ஆரம்பத்திலிருந்து பொறுமையாக கேட்டார் பாலு. மணிக்கட்டை திருப்பி பார்த்தார். 8:45. நிறைய நேரம் இருக்கிறது, சிந்திக்க அவகாசம் இருக்கிறது. சிந்தித்தார். என்ன செய்யலாம்? இந்த பிளாக்மெயிலில் ஈடுபட்டிருக்கும் இவன் கொஞ்சம் அசாதாரணமானவன், கொஞ்சம் விளைவுகளை யூகம் செய்து திட்டமிடுபவன், புத்திசாலி. ஃபோனில் முதலில் நான் பேசியவுடன் வைத்துவிட்டு விசாரித்து நான் யார் என்று தெரிந்து கொண்ட பின்னரும் அவனுக்கு உதறல் இல்லை. போலீஸ் நபர் தலையிட்டு இருக்கிறார் என்ற பின்னும் பயம் இல்லை. புத்திசாலித்தனமாக ஃபோனில் சொற்பமாக பேசி, புத்திசாலித்தனமாக டேப்பில் பேசி பாக்ஸில் போட்டிருக்கிறான். இம்பீரியல் ஹோட்டல் வாசலில் போலீஸ் மப்டியில் நிற்க வைக்கலாம். ஆனால் வேண்டாம், அவனுக்கு கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம். KK நகர் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே கார் அனாதையாக இருக்கையில் வரப்போகிறவன் டிரைவர் உடையில் சொந்த வண்டி போல டிக்கியை திறந்து பண பார்சலை எடுத்துக்கொள்ளப் போகிறான். இதுதான் அவன் திட்டம். பெயர் தெரியாத குற்றவாளியே, உன் திட்டப்படி எல்லாம் நடக்கப் போகிறது. ஆனால் பண பார்சலோடு நீ போய் சேரப்போவது உன் வீட்டுக்கு அல்ல. கம்பிகளுக்கு பின்னால் உன்னை வைத்து உன் உதடுகளில் இருந்து உண்மையை கறக்கும் வித்தை என்னிடம் இருக்கிறது. பாலு எழுந்து போய் ஃபோன் அருகில் அமர்ந்தார். ஹலோ, நான் பாலு பேசுகிறேன். ராமரத்னமா? அருணகிரி இன்னும் வரல? சரி, பரவாயில்ல. 3 கான்ஸ்டபிள்களை மஃப்டியில் KK நகருக்கு அனுப்பி வையுங்க. ஜீப் எல்லாம் வேணாம். KK நகர் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே எனக்காக வெயிட் பண்ண சொல்லுங்க. சாரி, டைம் சொல்ல மறந்துட்டேன். அவங்கள இப்போவே அனுப்ப வேண்டாம். சரியா 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி அனுப்பினா போதும். ஃபோனை வைத்துவிட்டு எழுந்தார். பைக்கை எடுத்துக்கொண்டு நேராய் வீட்டிற்கு வந்து காக்கி உடைகளை கலற்றி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு வேஷ்டி கட்டிக்கொண்டு மேலே ஜிப்பா ஒன்றை போட்டுக்கொண்டார். ரிவால்வரை பெல்ட் உரையிலிருந்து நீக்கி இடுப்பில் செருகி கொண்டார். கூலிங் கிளாஸ் ஒன்று எடுத்து அணிந்து கண்ணாடிக்கு முன் நின்று பார்த்து கொண்டார். என்னை இதற்கு முன் பார்த்திருப்பவர்கள் தவிர வேறு எவரும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்று கற்பனை கூட பண்ண மாட்டான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு செருப்பணிகையில் மணி 9:30. பைக்கை உபயோகப்படுத்தாமல் டாக்ஸியை அழைத்து ஏறிக்கொண்டார். மனிதர்கள் காய்ந்து தொங்க பஸ்கள் ஒரு பக்கமாய் சாய்ந்து கொண்டு சென்றன. செயற்கை மலை முயற்சிக்காக ஒரு மேகத்தை கூட விட்டு வைக்காமல் எழுதாத காகிதமாய் சுத்தமாய் இருந்தது வானம். வெள்ளையடிக்கவே தேவையில்லாமல் சாலையோரங்களில் நிற்கும் சுவர்கள் முழுக்க ஜெயலலிதா பேசுவார், வருகிறது முந்தானை முடிச்சு, சிறப்பான டியூஷனுக்கு XYZ டியூட்டோரியல்ஸ், பாரத பிரதமரே வருக வருக. KK நகர் போஸ்ட் ஆஃபீஸிற்குள் பாலு நுழைந்தபோது மணி 10:02. காத்திருந்த மஃப்டி காவல்காரர்கள் அவரை நெருங்கி வந்தார்கள். மணி, நீங்கள் அசோக் பில்லர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏதாச்சும் டீ கடையில் இருங்க.
TNO 4476ங்கிற வெள்ளை ஃபியட் வண்டி வந்தாலோ போனாலோ உடனே அதை அப்சர்வ் பண்ணணும். பக்கத்தில் ஒரு டாக்ஸிக்காரர்கிட்ட பேசி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஓடி வந்தா டாக்ஸி உடனே புறப்படுற மாதிரி இருக்கணும், புரியுதா? இன்னும் அரை இல்லை 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வண்டி வரும்னு எதிர்பார்க்கிறேன், போங்க என்று ஒருவரை அனுப்பினார். மற்ற இருவரையும் பார்த்தார். நீங்கள் 2 பேரும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் கையில் பேப்பரை விரித்து வச்சுட்டு சும்மா பேசிட்டு இருங்க. எதற்குத்தான் அந்த வண்டி வந்து நிற்க போகுது? அது வந்து நின்று ஓட்டிக்கிட்டு வர்றவர் இறங்கி காரை பூட்டிக்கிட்டு நடந்து போனதும் காரோட டிக்கியை திறந்து அங்கே இருக்கிற பார்சலை எடுப்பான் ஒருத்தன். அவன் நமக்கு முழுசா வேணும். அவன் எதில் வரப்போகிறான், எங்கே இருந்து வரப்போகிறான் எதுவுமே தெரியாது. நாம் அலர்ட்டாக இருக்கணும், அவனை பிடிச்சே ஆகணும் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு நகர்ந்தார் பாலு. அவர்கள் இருவரும் வெளியே வந்து சாலைக்கு அருகே சிமெண்ட் பிளாட்ஃபாரம் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு காத்திருந்தார்கள். பாலு ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்து கொண்டு சாலையில் சற்று தூரம் நடந்தார். இலைகளை உதிர்த்துவிட்டு எலும்பு கூடாய் நின்ற ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டார். இங்கிருந்து குற்றம் நடக்கப் போகிற ஸ்பாட்டை தெளிவாக பார்க்க முடிந்தது. காத்திருந்தார். பேனா கத்தியை விரித்து மரத்தின் அடியில் கீற ஆரம்பித்தார். 10:45க்கு வந்தது வெள்ளை ஃபியட். போஸ்ட் ஆஃபீஸின் எதிர்ப்பக்கம் சத்தமில்லாமல் நின்றது. தண்டபாணி கீழே இறங்கினார். கதவின் கண்ணாடியை ஏற்றிவிட்டார். கதவை பூட்டினார். ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் வைத்து கொளுத்தி கொண்டார். LIG பிளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்கத் தொடங்கினார். பாலுவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மரத்தை விட்டு விலகினார். கார் நிற்கிற பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் நிதானமாக போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி நடந்தார். மிக மிக அவசரம் இல்லாமல். 5 நிமிடங்கள். இதோ வரப்போகிறான். பாலு போஸ்ட் ஆஃபீஸை நெருங்கினார். 2 கான்ஸ்டபிள்களும் பேப்பர் கையில் வைத்துக்கொண்டு இமைகளை உயர்த்தி காரை பார்த்து கொண்டார்கள். பாலு சற்று தள்ளி நடந்து போய் ஒரு டீ கடையில் நின்று கொண்டு டீ ஆர்டர் செய்தார். 2வது சிகரெட் குள்ளமாகி கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள். இந்த வினாடியில் அவன் வரப்போகிறான். குடித்து முடித்த டீ கிளாஸை திருப்பி கொடுத்தார். முகத்தில் லேசாய் ஒரு குழப்பரேகை ஓடியது. ஏன் இன்னும் ஆளை காணோம்? காரை யாருமே அண்டவில்லையே. 20 நிமிடங்களுக்கு பின் தூரத்தில் தண்டபாணி காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். மை காட், இவர் திரும்ப கூட வந்து விட்டார். இன்னும் பார்சலை எடுக்க யாரும் வரவில்லையே. ஒருவேளை போலீஸ் இங்கே காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டு விட்டானோ? நோ, நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. பின்னே ஏன்? தண்டபாணி தன் காரை நெருங்கிவிட்டார். கதவை திறந்தவர் கொஞ்சம் நிதானித்தார். சாலையை ஒரு தரம் பார்த்து கொண்டு காரின் பின்புறம் வந்தார். டிக்கியை திறந்து உயர்த்தி பார்ப்பது இங்கிருந்து தெரிந்தது. பின் மறுபடி டிக்கியை மூடினார். காருக்குள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்ததும் பாலு மேலும் குழப்பமுற்றார். டிக்கிக்குள் பார்சல் அப்படியே இருப்பதை பார்த்தவுடன் நியாயமாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அவன் இன்னும் ஏன் எடுத்து செல்லவில்லை என்று கவலைப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் என்று எந்த பக்கமாவது நடந்திருக்க வேண்டும். அதை விடுத்து சகஜமாய் காரை கிளப்புகிறாரே. பாலு வேகமாய் நடந்து டாக்ஸியை ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு காத்திருந்த கான்ஸ்டபிளை அடைந்தார். எங்கே டாக்ஸி? இதோ, நான் இதில் போகிறேன். நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன் என்று விட்டு தயாராக இருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டார். அதோ போகுதே வெள்ளை ஃபியட், அது பின்னாடியே போப்பா என்று கூறிவிட்டு யோசிக்க ஆரம்பித்தார். தண்டபாணியின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? டேப்பில் சொன்னதை தவிர வேறு விசேஷமான குறிப்பு எதுவும் அவன் சொன்னானா? வாய்ப்பில்லை. முன்னால் போன கார் தண்டபாணியின் பங்களா நோக்கி அதற்கான பாதையில் திரும்பிக் கொண்டிருந்தது. டாக்ஸி காப்பியடித்தது. அரை மணிக்கு பிறகு தண்டபாணியின் பங்களாவின் வாசலிலேயே டாக்ஸியை அனுப்பினார் பாலு. உள்ளே போர்ட்டிகோவில் வெள்ளை ஃபியட் இலைப்பாரிக் கொண்டிருந்தது. பாலு சகஜமாய் உள்ளே நுழைந்தார். உள்ளே ஹாலில் சோஃபாவில் புதைந்து கொண்டு தண்ணீர் குடித்து கொண்டிருந்த தண்டபாணி இவரை பார்த்ததும் சிரித்தார். வா பாலு, உட்காரு. எங்கே சோபனா? சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்துட்டியா? வர்ற வழியில் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இறங்கிக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. உட்காரு பாலு. அமைதியாய் உட்கார்ந்தார் பாலு. தண்டபாணி, இதே பொய்ய என் நண்பனா இல்லாமல் வேற யாராச்சும் சொல்லி இருந்தா பாதி பல்லு வாயிலிருந்து வெக்கேட் பண்ணி இருக்கும். சொல்லு, டேப்பில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தவிர வேற உனக்கு உண்டா? வந்து பாலு, உனக்கு எல்லாம் போட்டு கேட்டாச்சு. இவ்வளவு நேரம் KK நகரில் தான் காத்துட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸில். பண பார்சலை அவன் எடுக்க வரவே இல்லை. ஏன் எடுக்க வரலையா? அப்போ டிக்கியை திறந்து காக்கா குருவி ஏதாச்சும் தூக்கிட்டு போச்சா? என்ன சொல்கிறது? திட்டப்படியே அவன் செயல்பட்டு இருக்கான். அவன் சொன்னபடியே நானும் நடந்துக்கிட்டேன். 3 சிகரெட் குடிக்கிற நேரம் நடந்துட்டு திரும்பி வந்தேன். டிக்கியை திறந்து பார்த்தேன். பார்சல் இல்லை, எடுத்துக்கிட்டான். நான் புறப்பட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் சோபனா வந்துடுவா. தலையை பிடித்து கொண்டார் பாலு. மை காட், அவன் எத்தனை பெரிய சாமர்த்தியசாலி. KK நகருக்கே அவன் வரல. போலீஸ் தலையிட்டாலும் பாவலா காட்டுறதுக்காக இந்த திட்டம். இம்பீரியல் ஹோட்டல் வாசல்லையே பார்சலை எடுத்துட்டு இருக்கான். டாமிட்.
பார்த்தியா, என்னமோ திறமை அது இதுன்னியே. உன்னை விட அவன் திறமைசாலியாக இருக்கான் பாரு. எங்கே எடுத்தா என்ன, பணம் அவன் கைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் சோபனா திரும்பி வந்துடுவா. பாலு அமைதியாய் இருந்தார். உள்ளே குமுறல்கள் புறப்பட்டன. தன் மேலேயே எரிச்சல் ஏற்பட்டது. இதை யூகித்து இருக்க வேண்டும். ச்சே. பாலு எழுந்து நின்றார். தண்டபாணி, உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் போனது பெருசு இல்லை. ஆனால் நான் இதை அவமானமாக உணர்றேன். இது சவால். சோபனா வரட்டும், அவளை முழுக்க முழுக்க விசாரிக்கிறேன். கேசட்டில் அவன் கைரேகை இருக்கு. அவன் குரல் எனக்கு தெரியும். ஒரே வாரம், ஜஸ்ட் ஒரே வாரம் அவனை பிடிக்கிறேன். அமைதியா இரு பாலு, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சோபனா வரட்டும், அதுக்கப்புறம் நீ அவனை பிடிக்கிறதுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்கிறேன். எதுக்கும் இருக்கட்டும்னு உனக்காக ஒரு உதவி செஞ்சு வச்சிருக்கேன். என்ன? பால் பாயிண்ட் பேனாவால் மொத்தம் 20 நோட்டில் சின்னதாக காட் பிளஸ் யூன்னு எழுதியிருக்கேன். தேங்க்யூ தண்டபாணி. வரிசையாக எழுதலையே. இல்லை, அங்கங்கே சில நோட்டுக்கல்ல. அவன் அதை கவனிக்கலைனா இது நமக்கு உபயோகப்படும். ரொம்ப சோபனாவை சொன்னபடி அவன் விடுவிச்சிடுவாங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறான்னு. நீ வேற என்ன பயமுறுத்தாத. சோபனாவுக்காக இருவரும் காத்திருந்தார்கள். 2 மணி நேரம் கழித்து டெலிஃபோன் ஒலித்தது. தண்டபாணி எடுத்தார். தேங்க்யூ மிஸ்டர் தண்டபாணி. உங்க மக லெட்டர் பாக்ஸில் இருக்கா என்று அவன் பேசிவிட்டு வைத்து விட்டான். பாலுவிடம் அவன் சொன்னதை சொல்லிவிட்டு பரபரப்பாய் வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. கூட ஓடினார் பாலு. லெட்டர் பாக்ஸிற்குள் சற்று கனமான ஒரு சின்ன பார்சல் இருந்தது. அதை அவசரமாக எடுத்து பிரிக்க போனார் தண்டபாணி. இங்கே பிரிக்க வேண்டாம், உள்ளே போயிடலாம் வா. என்னடா இது, எனக்கு புரியலையே. பார்த்தா புரியுது. இருவரும் தண்டபாணியின் அறைக்குள் வந்தார்கள். பாலு பார்சலை பிரித்தார். உள்ளே ஒரு கேசட்டும் 2 கவர்களும் இருந்தன. ஒரு கவரின் மேல் திரு தண்டபாணி அவர்களுக்கு என்று தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு கவர் ஒட்டப்படாமல் திறந்தே இருந்தது. கவரின் மேல் திரு போலீஸ் கமிஷனர் தமிழ்நாடு என்று கையெழுத்தில் இருந்தது. இந்த கையெழுத்து என் மகளோடதுப்பா என்றார் தண்டபாணி. இரு பார்க்கலாம், பதறாத என்று முதலில் தண்டபாணிக்கு எழுதப்பட்ட கவரை கிழித்து காகிதத்தை எடுத்தார். உள்ளே கடிதம் டைப் செய்யப்பட்டிருந்தது தமிழில். வணக்கம். நான் சொன்னபடி நடந்து கொண்டு பணத்தை சேர்த்தமைக்கு நன்றி. உங்கள் சோகமான சூழ்நிலையில் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதற்கு மன்னியுங்கள். பெண்ணை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, வளர்க்கவும் தெரிய வேண்டும். அதிக செல்லம் நல்லதற்கில்லை என்பதை இனியாவது உணர்க. இனி உணர்ந்து என்ன பயன்? முந்தின நாள் இரவு கடற்கரை ஓரமாக நெடுந்தூரம் நடந்து கொண்டிருந்த போது கிடைத்தது ஒரு கைப்பை. அதற்குள்ளே இணைத்திருக்கும் கமிஷனருக்கான கடிதமும் கேசட்டும் இருந்தன. தவிர உங்கள் விலாசமும் இருந்தது. என் மூளை திட்டம் போட்டது. விளைவு, உங்கள் சொத்தில் 1 லட்சம் மைனஸ். உங்கள் மகளின் ஆத்மா சாந்தி அடைவதாக. இறந்து போனவளுக்காக பணம் கொடுத்த வள்ளலே வாழ்க. வியர்த்து போனார் தண்டபாணி. என்னடா இது, இறந்து போனாளா? கடவுளே, எனக்கு மயக்கம் வருது. இரு தண்டபாணி, மற்றதையும் பார்த்துட்டு தீர்மானத்துக்கு வரலாம். எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு என்று பாலு கமிஷனருக்கு என்று இருந்த கவருக்குள் இருந்த காகிதத்தை எடுத்து பிரித்தார். குண்டு குண்டான கையெழுத்தில் நேராக எழுதப்பட்டு இருந்தது. சோபனாவோட கையெழுத்து தான் இது. படிக்கிறேன் இரு. உயர் திரு போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு தொழில் அதிபர் தண்டபாணியின் மகள் சோபனா எழுதி கொண்டது. காதலில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக கடலில் குதித்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் இந்த முடிவுக்கு யாரும் காரணமில்லை. இத்துடன் இருக்கும் கேசட் ஒன்றை தயவு செய்து என் தந்தையிடம் சேர்ப்பித்து விடுங்கள். நன்றியுள்ள சோபனா. சோபனா என்று கத்தினார் தண்டபாணி. சும்மா இரு தண்டபாணி, இப்போவும் என்னால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல. கடற்கரை ஓரமாக இந்த 2 நாளில் எந்த பாடியும் கிடந்து எடுக்கப்படலை. ஸோ இன்னும் கூட இதெல்லாம் எனக்கு அபத்தமாக படுது. முட்டாள், அவ கையெழுத்து தண்டா இது. அவசரப்படாத, இந்த கேசட்டையும் போட்டு பார்க்கலாம். பாலு டேப் ரெக்கார்டரை எடுத்து கேசட்டின் ஏ பக்கத்தை போட்டு ஆன் செய்தார். சோபனா பேசினாள். டாடி, என்னோட இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியை தரும்னு எனக்கு தெரியும். இந்த தீர்மானத்தை தவிர எனக்கு வேற வழியே இல்லை டாடி. என் மேலே எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் மோசம் பண்ணிட்டேன் டாடி. என்ன உண்மையாக விரும்புகிறேன்னு ஒரு அயோக்கியன் சொன்ன வார்த்தைகளை நம்பிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவர் இணங்க வச்சுட்டான் டாடி. அன்னைக்கு ஒரு நாள் அவன் உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்ப நம்பி புறப்பட்டது என் தப்பு தான் டாடி. அவனோட ரூமுக்கு அழைச்சிட்டு போய் சும்மா போய் சொன்னேன் டார்லிங்னு சொல்லி என்னை அவனோட ஆசைக்கு இணங்க வச்சிட்டான். நானும் அவன் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதை நம்பி என்னை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த செயலோட விளைவை என்னோட உடம்புல உணர்ந்தேன் டாடி. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. அவன்கிட்ட ஓடினேன். சீக்கிரம் எங்கள் அப்பா கிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். அவன் சிரிக்கிறான். என்ன வேணும்னா சுத்தம் பண்ணுறதுக்கு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகிறேங்கிறான். அதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா என்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான் டாடி. யோசிச்சு பார்த்ததில்ல நான் செஞ்ச தப்புக்கு நான் சாகிறது தான் தண்டனைன்னு முடிவு பண்ணினேன். நான் உயிரோடு இருந்து இந்த அவமானங்கள் வெளிப்பட்டா என்னால் உங்களுக்கு கஷ்டம்.
அதனால் இந்த அவமான சின்னத்தையும் அழிச்சிட்டு என்னையும் அழிச்சிக்கிறதுக்காக கடலை நோக்கி போகிறேன் டாடி, என்னை மன்னிச்சிடுங்க டாடி. விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார் தண்டபாணி. முட்டாள் மகளே, இப்படி அநியாயமாக முடிவு எடுத்துட்டியே சோபனா. வெறுமனே ஓடிக்கொண்டிருந்த டேப்பை நிறுத்திவிட்ட பாலு தண்டபாணியின் தோளில் ஆறுதலாக கையை வைத்தார். தண்டபாணி, உனக்கு எப்படி தைரியம் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இன்னும் கூட எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்குது. உன் மக பேசி இருக்கிறபடி கடல்ல விழுந்திருந்தா இந்த 2 நாளுக்குள்ள பாடி கிடைச்சிருக்கணும். ஆனால் அந்த பாஸ்டர்ட் கைப்பையை கடற்கரையோரமாக கிடந்து எடுத்திருக்கான் பாலு. என் மக இன்னும் உயிரோடு இருக்கான்னு நம்ப சொல்றியா? சாரி, அப்படி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. எந்த இடத்துல கைப்பை கிடந்ததுன்னு நமக்கு அவன் எழுதலை. இன்னைக்கு காலையில் எதுவும் பாடி கிடைச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சு சொல்கிறேன். இத்தனை வருத்தமான விஷயத்தில் நடுவில் பூந்து அந்த பொறுக்கி பணம் பண்ணிட்டது தான் இன்னும் எனக்கு ஆறலை. சட்டென்று நிமிர்ந்தார் தண்டபாணி. பாலு, அவன் முதல்ல அனுப்பின கேசட்டில் சோபனா பேசியிருக்காளே, என்னையும் அந்த விஷயம் உறுத்துச்சு. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப புத்திசாலி தண்டபாணி. இந்த கேசட்டில் உன் கூட சோபனா பேசி இருக்கிற வாக்கியங்கள்லேருந்து நடுவே சில வாக்கியங்களை மட்டும் கரெக்டாக வேற கேசட்டில் பதிவு பண்ணி உண்மையாக அர்த்தம் உள்ளதா சோபனா பேசின மாதிரி செஞ்சிட்டான். அவனண்ணா அது அப்புறம் முதல்ல இப்போ சோபனா என்ன ஆனான்னு தெரியணும். எனக்கென்னவோ மனசுக்குள்ளே அவள் உயிரோடு இருக்கான்னு தான் எதுவோ சொல்லுது. எப்படி பாலு, எப்படி? பார்க்கலாம் இரு என்று ஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தார் பாலு. அத்தியாயம் 2. கொஞ்சம் சிரமத்துடன் கண்களை திறந்தாள் சோபனா. நெற்றியிலும் ஒரு முழங்கையிலும் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. உடல் முழுக்க வலி தெரிந்தது. கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்றாள். நான் எப்படி இங்கே? இது என்ன இடம்? அரைக்கதவை திறந்து கொண்டு அந்த இளைஞன் உள்ளே வந்தான். கண் விழிச்சிட்டீங்களா? தேங்க் காட். எழுந்திருக்க வேண்டாம், அப்படியே இருங்க என்று அருகில் வந்து ஸ்டூலில் அமர்ந்தான். நீங்க என்றால், என் பேர் ராஜன். கடல்ல மூச்சுக்கு தவிச்சிட்டு இருந்த உங்களை நான் காப்பாற்றி என் ரூமுக்கு கொண்டு வந்தேன். கடந்த 35 மணி நேரமாக உங்களுக்கு நினைவு திரும்பலை. தலையிலையும் கையிலையும் பாறையில் மோதின காயங்கள். நான் தான் கட்டு போட்டேன். டாக்டர் ஒருத்தர் வந்து ஊசி போட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் நீங்கள்? எதுக்காக இந்த தற்கொலை முயற்சி? காப்பாற்ற வந்தப்போ என்னை சாக விடுங்கன்னு நீங்கள் கத்துனீங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வாழணுங்க. பிரச்சனைகளுக்கு தற்கொலையை வழியாக எடுத்துக்க ஆரம்பித்தா உலகத்தில் மனிதர்களே இருக்க மாட்டாங்க. வாயால் கொஞ்சம் சுவாசித்தால், என்னை கொஞ்சம் பேச விடுங்க என்று சொல்லி தன் தற்கொலைக்கு நியாயம் கற்பித்து கடைசியில் அழுதாள். பின் தன்னை பற்றி தன் தந்தையை பற்றி எல்லாம் சொன்னால். ராஜன் எழுந்தான். பக்குவமா உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். அவர்கிட்ட உங்களை ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. நீங்க அவரோட போய்த்தான் ஆகணும். மறுபடியும் தற்கொலை பத்தி நினைக்காதீங்க. ஃபோன் நம்பர் என்ன சொன்னீங்க என்று கேட்டுக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான். பழம் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அறையை விட்டு வெளியே வந்து கதவை ஒரு பூட்டால் பூட்டினான். சாலையில் நடந்தான். பொது தொலைபேசி பூத்தில் நம்பர் சொல்லிவிட்டு உள்ளே போய் சாத்தி கொண்டு கால் கிடைத்ததும் பேசினான். ஹலோ, மிஸ்டர் தண்டபாணியா பேசுறது? ஆமாம். உங்க ஒரே பொண்ணு சோபனா என்கிட்ட பத்திரமா இருக்காங்க. அவ உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்க 1 லட்சம் ரூபாயை தயார் செஞ்சு வைங்க. எங்கே எப்படி தரணும்னு அப்புறமா நான் சொல்றேன் என்றான். டேக் நம்பர் 2 முற்றும்.